தமிழர்கள் யுத்தம் காரணமாக புலம்பெயர்ந்து உலக நாடெல்லாம் பரவி வாழுகின்றோம். ஆனால் அங்கங்க நாடுகளில் இருக்கிறவர்கள் அந்தந்த நாட்டு குடியுரிமையுடன் இருக்கின்றார்கள். அப்படி கொடுத்த நிலையில் ஜெர்மன் இருக்கிற அந்த ஒரு புதிய ஒரு கட்சி ஏஎஃப்டி, இந்த ஏஎஃப்டி கட்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளிநாட்டுக்காரருக்கு ஒரு ஒவ்வாமை, அதாவது சுருக்கி சொல்ல போனால் வெளிநாட்டுக்காரரை அந்த நாட்டை விட்டு எப்படியாவது அதிகபட்சம் வெளியேற்ற வேணும். ஏனென்றால் வெளிநாட்டுக்காரர்கிட்ட பிரச்சனைகள் அதிகரித்து விட்டது. ஒவ்வொரு அதாவது முந்தைய ஒரு காலத்தில் நாங்கள் வந்த காலங்களில் வெளிநாட்டுக்காரர்கிட்ட பிரச்சனையே இல்லை, அவர்கள் வரவேற்றார்கள்னு சொல்லலாம். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி கொடுத்த நிலையில் இப்போ வார வெளிநாட்டுக்காரர்கள் ஒரு சிலர் அதாவது அந்த நாட்டை கொள்ளையடிக்கின்றார்கள், அங்கே நாட்டு பெண்களை கற்பழிக்கின்றார்கள், அப்படி பல விடயங்களை அவர்கள் செய்கின்றார்கள். அதனால் இப்போ வார பிரச்சனையில் இந்த ஏஎஃப்டி என்ற கட்சி பெரிதளவில் வளர்ந்து கொண்டு போகிற விடயத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஸோ அந்த கட்சி இப்போ ஒரு விடயத்தையும் உள்வாங்கி இருக்குது. எப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு ஜெர்மன் நேஷனாலிட்டி இருக்கிற ஆட்களுக்கு, அதாவது ஜெர்மன் நேஷனாலிட்டி எடுக்கிற ஆட்களுக்கு இனிமேலும் நீங்கள் 2 சிட்டிசன், அதாவது டபுள் சிட்டிசன், ஜெர்மன் குடியுரிமையும் இலங்கை குடியுரிமையும் நீங்கள் வச்சிருக்க முடியாது. ஆனால் தற்போது வரையும் அந்த சட்டம் இருக்குது. நீங்கள் ஜெர்மன் குடியுரிமையும் வச்சிருக்கலாம், இலங்கை குடியுரிமையும் வச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஏஎஃப்டி கட்சி வென்றால் அதுக்கு இனி வாய்ப்பில்லை. அதாவது அந்த சட்டம் எப்படி என்றது இன்னும் தெரியாது. புதுசாக நெசிலிட்டி எடுக்கிறார்களுக்கா, புதுசாக குடியுரிமை எடுக்கிறார்களுக்கா, ஜெர்மன் குடியுரிமை எடுக்கிறார்களுக்கா அந்த சட்டம், அல்லது ஏற்கனவே குடியுரிமை எடுத்தாக்களுக்கும் அந்த சட்டம் அடங்குமான்னு தெரியாது. பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். இவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த கட்டமாக வெளிநாட்டுக்காரர்கள் வைக்க போகிற ஆப்பு இதுதான். ஸோ இதனால் கூடுதலான ஆட்கள் பெரும் மனவர்த்தத்துக்கு உள்ளாயிருக்கார்கள். ஏன்னா தன் சொந்த நாட்டு பாஸ்போர்ட் வச்சிருக்க முடியலாது என்ற ஒரு ஏக்கம் பலருக்கு உண்டு. அது உங்களுக்கும் இருக்கும். அதாவது ஏற்கனவே எடுத்தாக்களுக்கு அது பிரச்சனை வரான்னு நினைக்கிறேன். இனி நேஷனாலிட்டி, இனி குடியுரிமை எடுப்பது வாய்ப்பு இல்லை என்றதை அவர்கள் திட்டவட்டமாக அவர்களுடைய தேர்தல் பேச்சாளத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட ஜெர்மனில் வாழ்கிற தமிழர்களே, உங்களுடைய கருத்துக்கள் அவசியம். இதை பற்றியான உங்கள் கருத்துக்கள் தெரிந்தால் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள்.